வளைகுடா பிராந்தியத்தில் அமைதி திரும்ப இந்தியா முழு ஆதரவையும் வழங்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஈரான் மீது நேற்று முன்தினம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ராணுவத்தினர் இணைந்து திடீர் தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி காமேனி கொல்லப்பட்டார். இதற்கிடையில் பஹ்ரைன், கத்தார், சவுதி அரேபியா உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்க படைத்தளங்கள் மீது ஈரான் பதிலடி தாக்குதல் நடத்தியது. அதே சமயம் ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டுப்படைகள் தொடர்ந்து ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர். இதனால் வளைகுடா நாடுகளில் பெரும் போர் பதற்றம் நிலவி வருகிறது. இந்த நிலையில் பஹ்ரைன் அரசர், சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் மோடி இன்று தொலைபேசி வாயிலாக உரையாடினார். இந்த உரையாடலின் போது பஹ்ரைன், சவுதி அரேபியா உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகள் மீதான தாக்குதலுக்கு பிரதமர் மோடி கண்டனம் தெரிவித்தார். மேலும் வளைகுடா பிராந்தியத்தில் அமைதி, பாதுகாப்பு திரும்ப இந்தியா தனது முழு ஆதரவை வழங்கும் என பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார். அதே சமயம் நாடுகளில் வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என வளைகுடா நாடுகளின் தலைவர்களிடம் பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டுள்ளார்.